ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான நல்ல காரசாரமான இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இறால் கிரேவி செய்ய பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காயிட்டும். ஆயில் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துன பிறகு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இறாலுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் ஆகுது. நல்லா கொதி வருது. இன்னும் நல்லா கொதித்து மேலே நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க நரம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இறாலை இதில் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இதே போதுன்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது இறால் பார்த்திங்கன்னா 4 to 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக மல்லி இலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நல்ல டேஸ்டான காரசாரமான இறால் கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.